நம்மளுடைய பாட்டி தாத்தா காலத்தில் கண்டிப்பாக இதை மட்டுமே யூஸ் பண்ணி சமைச்ச காலம்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ நான்ஸ்டிக்கு டோட்டலாக மாறிட்டோம். நான்ஸ்டிக்கில் பல ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தீமையான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் தெரிஞ்சே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில் கிடைச்ச கல் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் சட்டியை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் மெக்னீஷியம் கண்ட் நிறைய இருக்கிறனால நீங்கள் இதை சமைக்கிறப்ப உங்களுக்கு அந்த கண்டென்ட் டேரெக்டாக அவங்க சாப்பாடில் கிடைக்க போகுது. இதில் சமைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுட்டோட குவாலிட்டி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குப்போ, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களாம் சமைச்சு கொடுக்கும்போது டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கலாமா? தாராளமாக எப்படி நீங்கள் இரும்பு சட்டிலாம் எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் வச்சு சமைக்க முடியும். நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் செலவை விட 10 to 15% பார்த்தீங்கன்னா கேஸ் கம்மியாகவே தான் பிடிக்கும். இதில் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் சமைச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் ஃபாரின்ல இருந்தாலும் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மறக்காம கால் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க.